வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மிரட்டப்பட்டாரா? அமித்ஷா மிரட்டிட்டாரா? அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அதிமுக கொள்கை, கோட்பாடு எல்லாத்தையும் கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சு, அதிமுக தொண்டர்களை ஏமாத்திட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக அதிமுகவை திரும்ப கொண்டு போய் பாஜகட்ட அடகு வச்சுட்டாருன்னு சில கட்சி தொண்டர்களும் சரி, கட்சியில் இருக்கிற சீனியர்கள் சிலரும் சரி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ரொம்ப கோவப்படக்கூடியவர் KP முனுசாமி. அவரே கூட்டிகிட்டு போயிட்டாரு. வாங்க நீங்களும் பாருங்கள், என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. நாங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னா உங்கள் வீட்லேயும் ரெய்டு வருங்கன்னு KP முனுசாமியை மிரட்டி எடப்பாடி பழனிசாமி வர வச்சுட்டார். ஜெயக்குமார் தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லைங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டாருங்க. அப்படி செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக நான் கட்சியை விட்டு விலகிடுவேங்கன்னு சொன்னார், ஜெயக்குமார் சொன்னார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இப்போ தொடர்ந்து அதிமுகவில் இருப்பாரா, இல்லை கட்சியை விட்டு விலகிடுவாரா? மனஸ்தனாக இருந்தால் என்ன செய்யணும்? கட்சியை விட்டு விலகிடணும். ஜெயக்குமார் விலக மாட்டார். அவர் பாட்டுக்கு என்ன மான மரியாதை, இதெல்லாம் அரசியலில் சகஜப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு அவரும் கண்டினியூவாக அண்ணாமலைக்கு சால்வை போற்றி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது, சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் பண்ணுவார். ஜெயக்குமார் சொன்ன மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை தகர்த்துட்டாருன்னா நான் கட்சியை விட்டு போயிடுவேன்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக துரோகம் பண்ணுவார். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி முறிஞ்சிருச்சாங்க. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் நாயும் பண்ணியுமா அடிச்சுக்கிட்டாங்களேங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா, எப்படியாவது நீங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேற மாதிரி ஒரு ட்ராமா போடுங்க. அந்த ட்ராமான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை உடைங்க, திமுக வலுவிழக்க வைங்க. ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து சிலர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு தேர்தலை சந்திங்க, நாங்கள் தனியாக தேர்தலை சந்திச்சுக்கிறோம், எப்படியாவது ஜெயிச்சிருங்க, ஒரு 5-6 சீட்டாவது ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி திமுக கூட்டணியில் இருக்கவங்க வரவே விரும்பலை. அவர் அதிகமாக எதிர்பார்த்தது காங்கிரஸ், விசிகா இந்த கட்சிகள் தான் எதிர்பார்த்தாரு. ஆனால் வரவே இல்லை. கம்யூனிஸ்ட்டுகள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு, அவங்களும் வரவே இல்லை. அவங்களுக்கெல்லாம் வெளியே இருந்துக்கிட்டே ஒரு சந்தேகமாகவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மூச்செல்லாம் போட்டு பார்த்தார். உங்களுக்கான தேர்தல் செலவு எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோங்க, அது இதுங்கன்னாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் நாங்கள் தான் பாதுகாவலர், சிறுபான்மையினருக்கு அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படி இப்படிலாம் சொன்னார். அதிமுக தான் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பான ஒரு கட்சியாக இருந்தது. அது எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் இருந்தது. இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அவர் பாஜகவோட சேர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த நிறைய திட்டங்களை இவர் ஆதரிச்சுட்டு போயிட்டார். அது சிறுபான்மையினருக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணி கட்சினால ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால நாங்கள் அது மாதிரி செய்ய வேண்டியதாக போச்சு. இப்போ நாங்கள் கூட்டணி இல்லை, பாஜகவுக்கு நாங்கள் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு பேச ஆரம்பித்தார். சரி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துலேயும் பெருசாக சிறுபான்மையினர் யாருமே எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கலை. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது உடச்சிருவார், திமுக கூட்டணியை உடச்சிருவார் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்த அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக போச்சு. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வச்சுருந்தா கூட ஒரு 10-15 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி எடப்பாடி பழனிசாமி சொதப்பிட்டாரே அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது? திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது உறுதிப்பட இருக்கணும்ல. அதுக்கு அமித்ஷா மார்ச் எண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாரு. இப்போ முடிஞ்சிருச்சு, மார்ச் முடிய போகுது. எடப்பாடி பழனிசாமி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அவர் கையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலையில் போனோன்னே நேராக அவரோட டெல்லி அதிமுக அலுவலகத்துக்கு போயிட்டார். அங்கேயே ஒரு சர்ச்சை. அங்கே ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, இவர் ஃபோட்டோ மட்டும் தொங்க விட்டுருக்கிறாரு. என்னவோ பெரிய இவர் தான் அந்த அதிமுக அலுவலகத்தையே கட்டி முடித்த மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப கோபம் வரதான் செய்யும், கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்புறமா அங்கேருந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது கூட நான் இந்த அலுவலகத்தை பக்கம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அமித்ஷாவை சந்திக்க வராருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறமா தம்பிதுரை வீட்டுக்கு போயிட்டார். தம்பிதுரை வீட்டில் இருந்துட்டு நைட்டு 8 மணிக்கு போனார். அது பார்த்திங்கன்னா அதிமுக அலுவலகத்துக்கு போகும்போது இனோவா காரு. அதே போல் தம்பிதுரை வீட்டிலேருந்து அங்கே அமித்ஷாவை சந்திக்க அவர் வீட்டுக்கு போனது ஆடிக்காரு. அப்புறமா அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியே வந்த பிறகு வேறு காரில் அவர் போனார் அப்படிங்கிற ஒரு தகவலாம் இருக்குது. எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப், இந்த காரில் இப்படி போகணுன்ட்டு யாருமே உங்களை கேள்வி கேட்க போகிறதே இல்லை. என்னங்க பேசுனீங்கன்னு தான் கேட்க போகிறாங்க. பெருசாக ஏங்க போய் அமித்ஷாவை சந்திச்சிங்கெல்லாம் கேட்க போகிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது, போகிறது, வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மிரட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் மிரட்டினார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சம்பந்தி ராமலிங்கம்
ராமலிங்கம் வீட்டில் ராமலிங்கம் அந்த தொழிற்சாலை, அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு, அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 650 கோடி ரூபா வருமான வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அமலாக்கத்துறை எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சம்பந்தி, அவர் பையன் மிதுன் இருக்காப்புல, அவரும் சரி, அதே போல் ஈரோடு ராமலிங்கம் அவர் பையனும் சரி ஒரே இடத்துல பொண்ணு எடுத்துருக்குறாங்க. ராமலிங்கத்து பையனும் மிதுனும் வந்து சகலையாகிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ராமலிங்கம் அலுவலகத்துலேயும் அவங்க தொழிற்சாலையிலும் கைப்பற்றப்பட்ட இந்த 650 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு விஷயம் இருக்குல்ல, அதில் எடப்பாடி பழனிசாமியோட பினாமியாக தான் ராமலிங்கம் செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அமித்ஷா கையில் ரொம்ப வலுவான ஆதாரங்களோட சிக்கிருச்சு. இதை வச்சு தான் அடிக்கடி மிரட்டிக்கிட்டே இருந்தார். ராமலிங்கம் உள்ளே போகிறது உண்மையாயிருச்சு, உறுதியாயிருச்சு. இதனால் மிதுனை வச்சு பேச வச்சாங்க. மிதுனும் போய் அமித்ஷாவை பலமுறை சந்தித்தார். இல்லைப்பா, கூட்டணிக்குள்ளே வந்தால் விட்டுருவோம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ராமலிங்கம் உள்ளே போயிடுவார், அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது இல்லாமல் ராமலிங்கத்து மூலமாக நிறைய தகவலை நாங்கள் திரட்டி வச்சுருக்கோம். உங்கள் அப்பாவோட பினாமியாக தான் ராமலிங்கம் செயல்பட்டுருக்கிறாரு. உங்கள் அப்பா 4-7 வருஷம் முதலமைச்சராக இருந்தார்ல, அந்த முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் முக்கியமான கான்ட்ராக்ட் எல்லாமே ராமலிங்கத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ வந்து அவர் எடப்பாடியோட பினாமியாக தான் ராமலிங்கம் செயல்பட்டுருக்காரு. உங்கள் அப்பாவும் பினாமி தான்ப்பா, உங்கள் அப்பாவோட பினாமி தான் ராமலிங்கம். நீயும் வந்து அதில் முதலீடு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு அதுலேருந்து வருமானம் போது எல்லாத்தையும் தூக்கிடுவோம், அமலாக்கத்துறை கண்டிப்பாக தூக்குவோம், எங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் தூக்கி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து அப்பயே மிதுன்ட்டே சொல்லிட்டார். மார்ச் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தார். மார்ச் முடிய போகுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். என்னப்பா அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தோடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டமார்னு ஃப்ளைட்டை பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் ஓடிட்டார். போகும்போதே அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம போனோம்னா நம்மளை ரொம்ப டவுசர்லாம் கழட்டி அடித்து போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் போனார். டக்குன்னு ஃபோனை பண்ணி வேலுமணி கேபி முன்சாமியும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார். ஏற்கனவே அங்கே சிவி சண்முகம், தம்பித்துறையெல்லாம் இருக்கிறாங்கள்ல, அவங்களாம் அங்கிட்டே வர சொல்லிட்டார். வந்துட்டு நேராக எல்லாம் ஒரு பெரிய சாலியாக வாங்கி அமித்ஷாவுக்கு போட்டுட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க. எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எடப்பாடியோட டீம் இந்த போனாங்கள்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கௌரவமாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நாங்கள் சொன்ன ஒரு கோரிக்கை அண்ணாமலையை மாற்றிடுங்க, அதை மாற்றிட்டிங்கன்னா நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் அறிவிச்சிருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டீங்க, அதனால் நாங்கள் கூட்டணியை வந்துட்டோம். அண்ணாமலை தான் எங்கள் தலைவர்கள் புரட்சி தலைவியையும் அண்ணாவையும் பற்றி விமர்சனம் பண்ணார், அதனால் வந்து கொஞ்சம் மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அமித்ஷா அதை ஒத்துழைக்கவே இல்லை. நாங்கள் யாரை மாநில தலைவர்னு போடுறத நாங்கள் தான் போடுவோம், நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, அண்ணாமலையை மாற்றுங்க, அப்படி மாற்றினா தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். இந்த பார் 650 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்புக்கான முழு ஆதாரம் அதில் உங்களுடைய பினாமியாக தான் ராமலிங்கம் செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத லிஸ்ட்டை எடுத்து தூக்கி போட்டார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தோட ஊழல் பட்டியலையும் அமலாக்கத்துறை கொடுத்த அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாகவே எடுத்து அப்படியே கேபி முன்சாமி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஸ்வீட்டோடு சேர்த்து இருந்தால் அப்படி நீயும் படி அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிக்கு, சிவி சண்முகத்துக்கு எல்லாத்துக்கும் கையில் ஒன்று கொடுத்து விட்டார். கொடுத்து படித்து பாருங்கப்பா, இவ்வளோ நீங்கள் வருமான வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் எவ்வளோ சொத்து அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுருக்கீங்க, இவ்வளோ விஷயங்களை நாங்கள் நோண்டி எடுத்தோம்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை எல்லாருமே உள்ளே போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டி விட்டார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா போனவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி. கூட்டணி வைக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுறது, கூட்டணி வச்சோம்னா நமக்கு வந்து இங்கே அதிமுக தொண்டர்கள் வந்து நம்மளோட ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கூட்டணி இல்லைன்னு சொன்னார், நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அவர் பேச்சை நம்புவாங்க, நம்பவே மாட்டாங்கள்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ வந்து என்ன காரணம் சொல்கிறார் சமீப காலமாக பார்த்திங்கன்னா, எங்களுக்கு எதிரி திமுக தாங்க, திமுகவை தாண்டி நாங்கள் மற்ற எல்லா கட்சியோட எங்களுக்கு கூட ஒருங்கிணைந்து போகிற கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அப்போயே தெரியும் எல்லாத்துக்கும் பாஜகவை கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அமித்ஷா கையிலையும் இந்த சிக்கல் வேறு இருக்கா, அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஏற்கனவே அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக போயிட்டே இருக்குது. பாஜகவோட கூட்டணி வச்சா பாஜக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா யாருமே வந்து கட்சியை பிளவுபடுத்தணுங்கிற எண்ணமே வராது. இப்போ அமித்ஷா சொல்கிற ஒரே விஷயம் 2021 சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ ஓபிஎஸ் அப்போ இருந்தார், இப்போ ஓபிஎஸ்ஸையும் வெளியே தள்ளிட்டார், ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வரணும். 2வது டிடிவி தினகரன் கூட்டணி கட்சி அடிப்படையிலையாவது அவர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு. எடப்பாடி வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு மறுதளிப்பே சொல்லலை.
ஆனால் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே வரட்டும், நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கட்சிக்குள்ளே நாங்கள் சேர்த்துக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா என்னை தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் அவருடைய சுயநலம் தான். ஏன்னா 2026 கண்டிப்பாக அந்த வாய்ப்பை விட்டுட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஆகுறதெல்லாம் சாத்தியமே படாது. அவருக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி 2026 முதலமைச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு பாஜகவும் திட்டம் போட்டுருக்கு. நேற்று அமித்ஷா வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதிமுக கூட கூட்டணி வைக்கிற கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும்னு போட்டிருக்கலாம். ஆனால் போடலை. தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பயுமே முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் அறிவிக்கவே மாட்டாங்க. கடைசியில் வெற்றி பெற்ற பிறகு தான் இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் ரேஸில் யார் இருக்காங்கிறத பரிசீலனை பண்ணி அவங்கள சேர்த்துருவாங்க. ஒருவேளை கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார், ஏன்னா அவர் தோக்கடிக்கான முயற்சி தான் நடக்கும். ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாலும் செங்கோட்டையனுக்கும் அவருக்குமான ஒரு டஃப் அங்கே உருவாக்குவாங்க, செங்கோட்டையனை கொண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த சைடு ஓபிஎஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை ஓபிஎஸ் மூலமாக ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. முதலமைச்சர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் சமயத்தில் அறிவிப்பாங்களாங்கிற ஒரு டவுட்டு கூட இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், தேமுதிக கொடுக்கணும், இல்லைன்னா தேமுதிக விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க பாஜகவையும் நம்பி தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி பாமக கூட்டணிக்குள்ளே வரணும்னா அவங்களும் ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க. கண்டிப்பாக அது பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சால் அதுக்கான வாய்ப்புகள் தேமுதிகவையும் சமாதானப்படுத்தலாம், பாமகவையும் சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஃபோட்டோலாம் சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. வந்த பிறகு கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக செய்தியாளர் சந்திப்பில் போய் சொல்லுவார், அப்பட்டமான போய் சொல்லுவார். அது அவருக்கு கை வந்த கலை. என்ன சொல்லுவார், தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்க, மீனவர் பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை தொடர்பாக நான் வந்து பேச போனேங்க, அமித்ஷாவை சந்தித்து புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார். இது வந்து எல்லோரும் நம்மளாம் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பேசுவார். அது நம்மளாம் நம்புகிற மாதிரி ஐடியாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன செய்வார், அங்கே கட்சிக்காரங்க அதிமுககாரங்களாம் இனிமேல் பாஜகவை திட்டாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு ஆதரவாக நம்ம அறிக்கை விட்டு பாஜக செயல்பாடுகளோடு ஒத்து போயிட்டு அப்புறமா நம்ம கூட்டணி தொடர்பாக ஒரு டிசம்பர் போல் நம்ம அறிவிப்போம், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதை தான் நேற்று அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடந்த உரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலையை பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், அண்ணாமலையை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு காரணம் தான், 2 பேரும் ஒரே சமுதாயம். கொங்கு பெல்ட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாமலைக்கு மரியாதை அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ணாமலையை நம்புகிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அண்ணாமலையை கூப்பிட்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இமேஜை வந்து அண்ணாமலை உருவாக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக அண்ணாமலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை வந்து கட்சிக்குள்ளே மாநில தலைவர் பதவியிலேருந்து அவர் எடுத்துகிட்டு வேற ஒருத்தங்களை போடுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை தள்ளுபடி பண்ணிட்டார். அவர் சொல்கிற காரணங்கள்லாம் என்னென்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மோசமான ஆட்சி நடந்துச்சுன்னு அமித்ஷா சொன்னார். அதே போல் அண்ணாவை வந்து மதுரையில் ஓடி வந்துட்டார், பயந்து போய் ஓடி வந்துட்டார் அப்படின்லாம் பேசினார். எங்கள் கட்சி தலைவர்கள் இப்படி விமர்சனம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திரும்ப வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறார். இதுதான் வந்து அண்ணாமலைக்கு இதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை எங்களை விமர்சிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி வச்சுருப்போம், ஒரு 15 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு பொய்யை சொன்னார். அமித்ஷா அதெல்லாம் கேட்டுட்டு விட்டார். அண்ணாமலை பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிட்டார். இப்போ வந்து என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனை அப்படின்னா ராமலிங்கம் தான். ராமலிங்கத்தோட ஆவணங்கள் எல்லாம் காட்டின பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படியே மிரண்டு உருண்டு போயிட்டார். அவங்களா இவ்வளவு வரி ஏய்ப்பாடா, வரி ஏய்ப்பே இவ்வளோன்னா எவ்வளோ ஊழல்டா பண்ணியிருப்போம், நம்ம கணக்கு விளக்கே இல்லை போல இருக்கு, எவ்வளோ லட்சம் கோடிகளை சேர்த்து வச்சுருக்க போகிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அவருக்கு கட்சியை பற்றிலாம் கவலை கிடையாது. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளே போட்டுருவோம், எங்களை அனுசரித்து எங்களோட நீங்கள் கூட்டணி வச்சா உங்களை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக அவங்களையும் மிரட்டினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல, சிறைக்கு போகிறா இருந்தாலும் போக தயார் அப்படிங்கிற மாதிரி சிறைக்கே போனாங்க. அப்போயும் வெளியே வந்த பிறகு மோடியா லேடியான்னாங்க, அந்த அளவுக்கு பேசுனாங்க. பாஜக எதுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா
அந்த மாதிரி எதிர்த்துடணும். சிறைக்கு போகிறதுக்கும் பயப்படும், சொத்தெல்லாம் போயிடுங்கிற ஒரு பயம். இதெல்லாம் எப்படி ஒரு ஆளுமையில் சேர்க்க முடியும்? அதிமுக தொண்டர்கள் எப்படி நம்புவாங்க சொல்லுங்கள்? எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்ப முடியும்? எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ பாஜக ஜால்ரா அடிக்கிறது தான். சிறைக்கு போகிறதுக்கு தயாராகவே இல்லை யாருமே. அதே போல் நம்ம ஊழல் செஞ்சு சம்பாரித்த பணத்தையுமே வந்து அமலாக்கத்துறையிட்ட விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களை பற்றியெல்லாம் அவங்க கவலையப்பட்டதே இல்லை. கூட்டணி வைக்கட்டும், நம்ம கூட்டணி வச்சு அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கட்டும், போராடட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. எதுக்காக போய் சொல்லணும்? நாங்கள் பாஜகவோட இன்னுமே ஜென்மமாக கூட்டணி வைக்க மாட்டேன்னு எதுக்கு சொல்லணும்? எதுக்காக கடுமையாக விமர்சனம் பண்ணணும்? இன்றைக்கி போய் நிற்கிறீங்கல்ல, எதுக்காக நிற்கிறீங்க? தவம் கிடக்குறீங்கல்ல, எதுக்காக போய் தவம் கிடக்குறீங்க? இந்த கேள்வியெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு வரும்ல, அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அமித்ஷா போட்டிருக்கிறார், காட்டியிருக்கிறார். இவ்வளவு பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துமேலே ரைடு. எடப்பாடி வீட்டில் தான் ரைடு விடுவோம், எடப்பாடியை தான் தூக்கி உள்ளே வைப்போம், எடப்பாடிக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். 2026 சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்டி போடாத ஒரு நிலைமையை உருவாக்கி விடுவோம் அப்படின்னு அமித்ஷா மிரட்டி விட்டுருக்காரு. பாவம் மனுஷன் என்ன செய்வார்? ஆட்சி, அதிகாரம், பதவி, வெறி இப்படியே சுற்றுற ஒரு மனுஷனுக்கு இல்லையா நீ தேர்தலே போட்டி போட முடியாது அப்படின்னா என்ன நினைப்பார் அவர்? என்ன பயம் வருமா வராதா மனுஷனுக்கு? வந்துருச்சு, பயமே வந்துருச்சு. ஐயையோ, தேர்தலே போட்டி போட முடியாதா? தேர்தலில் நிற்கணுங்க, நான் எம்எல்ஏ ஆகணுங்க, முதலமைச்சர் ஆகணுங்க, அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாருங்க அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்துட்டார். சரி, இனிமேல் போயிட்டு பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறத மெல்ல மெல்ல சொல்லு. கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லிவிட்டு பாஜக விமர்சனம் பண்ணக்கூடாது, நாங்கள் அண்ணாமலையும் கூப்பிட்டு அதிமுக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட தலைமை என்ன முடிவு எடுக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க என்ன முடிவு எடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அதை தாண்டி பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேணாலும் போய் தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம், அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பை இப்படி தான் விமர்சனம் பண்ணார். அவருக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி கதறிட்டு ஓடி போனது எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறனால தலைமை போட்ட உத்தரவுனால அவர் வந்து இது பண்ணவில்லை. அமித்ஷாவை சந்தித்த பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமான டென்ஷன். ராமலிங்கத்தோட அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் காட்டின பிறகு ரொம்ப நொந்துட்டார் மனுஷன். ஒன்று அமித்ஷாவிட்ட பேசிட்டு வெளியே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா போன எல்லாத்தோடையும் சேர்ந்து அமித்ஷாவோட பேசினார். அப்போ வந்து நிறைய விஷயங்களை பேசிவிட்டு அதுக்கப்புறமா தனியாக ஒரு 15 நிமிஷம் வந்து அமித்ஷாட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். அந்த பேசினதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை மிரட்டன்னு மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, காரில் வரும்போது ரொம்ப விறுவிறுத்து போயிடுச்சு அவருக்கு. தம்பித்துறையிட்ட புலம்பி தள்ளியிருக்கிறார். மனுஷன்ப்பா நம்ம இவ்வளோ சிக்கலில் இருக்கோங்கிறது இப்போ தான் தெரியுது, எல்லாருமே மாட்டிடுவோம் போல இருக்குது, கூண்டோடு அதிமுக அழிஞ்சிரும் போல இருக்குது, நமக்கு பின்னாடி இவ்வளோ சதி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாரு, அதிமுகவில் யார் உள்ளே வரணும், யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்கன்னு அமித்ஷாட்ட அதிமுக கட்சியை கையில் ஒப்படைச்சிட்டாரு. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க யார் யார் கட்சிக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. சசிகலா வரலாம், ஓபிஎஸ் வரலாம், டிடி தினகரன் வரலான்னு அமித்ஷா ஏற்கனவே எடுத்து வச்ச முடிவு தான். அவங்க விரைவில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அமித்ஷா மிரட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போது அதிமுக தரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. பார்க்கலாம், இனிமேல் எங்களையெல்லாம் மிரட்ட முடியுமா, நாங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்தியாளர் சந்திப்புலாம் இன்றைக்கி உருட்டுன்னு உருட்டுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.